ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை எஸ்ஆர்எம்மோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஆர்எம்மில் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது எஸ்ஆர்எம்னாலே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அது டெஃபினட்டாக நமக்கு தெரியும். விஐடி மாதிரி இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமாகவும் இருக்குது, வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. தென் விஐடியில் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸஸில் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் எஸ்ஆர்எம்மில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது மாதிரி வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து ஓவராக இருக்கும், இன்னும் ஃபேஸ் 2 வந்து இந்த டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் என்னென்ன கோர்சஸ் இருக்கிறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை காட்டாங்குளத்தூரில் இருக்குது. உங்களுக்கு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடபழனி, தென் வந்து வடபழனி, ராமாபுரம், ஓகேங்களா, இதெல்லாம் கேம்பஸஸ் இருக்குது. அதுமாதிரி திருச்சியில் இருக்குது, இது டெல்லியில் இருக்குது, தென் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்பஸஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு கேம்பஸ்லாம் இன்னொரு கேம்பஸஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது தென் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம், இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் அடிச்சிட்டிங்கன்னா அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.srmist.edu.in. இதுதான் வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வெப்சைட்டு. நீங்கள் வெப்சைட் போனோடனே உங்களுக்கு வந்து மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அட்மிஷன்ஸ் 2025 சொல்லிட்டு. இங்கே என்னென்ன கேம்பஸஸ் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி, சென்னையில் 3 கேம்பஸஸ் இருக்குது. தென் திருச்சியில் இருக்குது, தென் டெல்லியில் இருக்குது, தென் செங்கல்பட்டு, ஓகேங்களா, பாபுராயன்பேட்டை, சரிங்களா, அங்கே சொல்லிட்டு செங்கல்பட்டில் அங்கே ஒரு கேம்பஸ் இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 கேம்பஸ் இருக்குது. நான் ஆந்திர பிரதேசம் தானே தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் அட்மிஷன்ஸ் 2025-26 சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் கேண்டிடேட் இருந்தால் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கும், தென் ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கேண்டிடேட்ஸே ஃபுல்லாக பார்த்துருவோம். தென் அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் தனியாக கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் டெக்னாலஜி தனியாக கொடுத்துருக்காங்க. தென் மெடிக்கல் அண்ட் மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் சயின்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க. தென் இன்ஜினியரிங்கில் பிபி, எம்டெக், இன்டெகிரேட் கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாங்குளத்தூரில், ஓகேங்களா, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ராமாபுரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது சொல்லி முடிக்கிறதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக போயிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் டெல்லி என்சிஆர் கேம்பஸ் காசிகாபாத் யூபியில் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி வடபழனி கேம்பஸஸ் இருக்குது. தென் திருச்சி கேம்பஸில் இல்லை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தென் அது இல்லாமல் டெல்லி என்சிஆர் சோனாபட் கேம்பஸ் ஒன்று இருக்குது, ஆந்திர பிரதேஷ் இருக்குது. நான் இதில் இல்லை, நல்ல வேலை ஆந்திர பிரதேஷ் இருக்குது, நான் பார்த்தேன் ஆல்ரெடி, சரிங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறது. தென் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கான அட்மிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அட்மிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம ஜூலை 31, ஓகேங்களா, கேலண்டர் இயர், ஓகேங்களா, ஜூலை 31 இல்லை 16 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 to 16 months இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 3 சப்ஜெக்ட்ஸும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், தென் அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபார்மேட்டிக் சயின்ஸ், இது மாதிரி கோர்ஸ் உங்களுக்கு மேஜரான கோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 60% ஆஃப் கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. தென் அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ்க்கு அப்ளை ஆகும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. தென் அதே மாதிரி ஹரியானா கேம்பஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இல்லைங்களா. அதுதான் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள், சரிங்களா. தென் எலிஜிபிள் தென் அடுத்துக்கு சிலபஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து டோட்டலாக வந்து 130 கொஷின்ஸு, ஃபிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, தென் மேக்ஸ் அண்ட் பயாலஜி 40, தென் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் 20. டோட்டலாக வந்து 130 மார்க்ஸு, 2.5 hours, நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைங்களா, அந்தளவுக்கு தான் இருக்குது, சரிங்களா. தென் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ்
ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண அந்த மெயில் வெரிஃபிகேஷன், தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, அது பேமெண்ட் பண்ணுறது. இதுதான் சரி. இது அப்ளை பண்ணுறது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபேஸ் 1க்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏப்ரல் 16 முடிஞ்சிச்சு. தென் ஃபேஸ் 2க்கு ஜூன் 6 வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 2க்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் ஃபேஸ் 3க்கு ஜூன் 30 வரைக்கும், ஃபேஸ் 3 வரைக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. எங்களா ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 3க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜூன் 6 வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. இதுதான் நீங்கள் எஸ்ஆர்எம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்ஜினியரிங்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஓப்பனில் இருக்குது. சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம யூஜி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பிஜி பார்ப்போம். தென் அதே மாதிரி பிஆர்க்கு, ஓகேங்களா. பிஆர்க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. பிஆர்க் பிடி சயின்ஸ்க்கு நீங்கள் பிஆர்க்கு வந்து நாட்டாக இருந்தால் மட்டும் போதும். அப்ளிகேஷன் சார்ஜஸ் 1400 rupees வந்து நான் ரீஃபண்டபிள், அதையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஏதாச்சும் உங்களுக்கு கொரிஸ் வேணும்னா உங்கள் நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எக்ஸப்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. 9 to 5 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். உங்களோட வெரிஃபை பண்ண மெயில் ஐடி வெரிஃபை பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும், தென் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் பே பண்ணுறது. சரிங்களா. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிடையாது, என்டிஏ மட்டும் இருந்தால் போதும். தென் எம்ஏ, அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ, இந்த கோர்சஸ் தான். இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை தவிர்த்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராமாக பிடெக் போஸ்ட் டிப்ளமா கோர்சஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேட்டர் என்ட்ரிக்காக கைத்துன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா. அது மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இல்லை, அது இப்போதுக்கு இல்லை இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸில் இது அங்கே கொடுத்துருக்குது. சரிங்களா. தென் அதே மாதிரி என்டெக் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டெக் ப்ரோக்ராம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபேஸஸ் வந்து 3 phases கொடுத்துருக்காங்க. என்டெக் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து மார்ச் 10 முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபேஸ் 2 வந்து மே 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் ஃபேஸ் 3 வந்து ஜூன் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபேஸஸ். அப்போ தென் இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும். தென் இது எம்டெக்கு பிடி சயின்ஸ் சொல்லியாச்சு. தென் அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு எப்படி ஜேஇ உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி SRMJEE சொல்லிட்டு அதில் எழுதிருப்பீங்க. இதில் வந்து மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மெடிக்கல்லையுமே SRMJEEH, ஓகேங்களா, ஹெல்த் சயின்ஸ்க்கு நீங்கள் எழுதுறீங்க. இதில் ஃபேஸ் 1 உங்களுக்கு வந்து மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 and 16 முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டில் வந்து அங்கே ஃபேஸ் 2க்கு வந்து இன்னும் ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கான டேட் வந்து எக்ஸாமினேஷன் டேட்டு உங்களுக்கு டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஜூன் 30 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எங்களை டெட்லைன் வந்து மே 30 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கோர்ஸுக்கும் ஹெல்த் சயின்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 18 கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நர்சிங்கில் உங்களுக்கு ஒரு 6 கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆக்குபேஷனல் தெரப்பியில் ஒரு கோர்ஸ், தென் ஃபார்மசியில் 2 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபிசியோதெரப்பியில் ஒரு கோர்ஸ், தென் பப்ளிக் ஹெல்த் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது இல்லாமல் 5 years இன்டெகிரேட் கோர்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இதுக்கு ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years இன்டெகிரேட் கோர்ஸ்க்கு வந்து எல்லாமே 60% ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிலவனன்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ஹெல்த் சயின்ஸ்க்குமே உங்களுக்கு தனியாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்குமே உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1 வந்து உங்களுக்கு ஏப்ரல் 7 முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபேஸ் 2க்கு மட்டும் உங்களுக்கு ஜூன் 6 வந்து லாஸ்ட் டேட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்களா. பிஜி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறவங்க. தென் எம்பிபிஎஸ் அட்மிஷன், பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் வந்து கிளியர் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு எம்பிஏ மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. பிபிஏ ப்ரோக்ராமுக்கு வந்து, ஓகேங்களா, பிபிஏ அண்ட் எம்பிஏ, ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாங்குளத்தூரில் பிபிஏ இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ் இருக்குது. தென் டெல்லி கேம்பஸ், ராமாபுரம் கேம்பஸ், திருச்சி, வடபழனி, ஆந்திர பிரதேஷ் இந்த கேம்பஸ்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு 3 years ப்ரோக்ராம், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2,55,000 வந்து வரும். 60 இன்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைங்களா. இதுக்கு வந்து பியூர் மெரிட் பேசிஸில் மட்டும்தான் அப்ளிகேஷன் 1,200 சொல்லியிருக்காங்க. 12th மார்க்கை வச்சு மட்டும்தான் இது வந்து நடக்குது. சரிங்களா. 12th மார்க்கை வச்சு மட்டும்தான் பிபிஏ கோர்சஸ்க்கு.
தென் எம்பிஏ கோர்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் எம்பிஏ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, எம்பிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 3க்கு சரிங்களா, ஃபேஸ் 3க்கு வந்து ஜூன் 8 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் கேட்டு மேட்டு சார் கேட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் எது அதான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து எம்பிஏ ப்ரோக்ராம். தென் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸ் ஓகேங்களா, இதுக்கு ஒரு யூஜி ப்ரோக்ராம். இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு கோர்ஸு ஓகேங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸு. தென் காட்டாங்குளத்தூரில் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சியில் எல்லா கோர்ஸுமே நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தென் ராமாபுரத்துலேயும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. தென் வடமல்லி கோர்ஸ்லேயும் உங்களுக்கு லிமிட்டடாக உங்களுக்கு 11 கோர்ஸ் வந்து இருக்குது. தென் திருச்சியில் ஒரு 5 கோர்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதுக்கெல்லாம் ஆந்திர பிரதேஷ் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1,25,000 வரும். ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமான உங்களுக்கு இன்டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்தந்த கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தென் இன்டேக் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே அதுதான். இதுக்கான நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸஸுமே பேஸ்டான உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் உங்கள் இதுதான். நீங்கள் மினிமம் 50% மார்க்ஸ் கொடுங்கன்னா உங்களுக்கு என்ன மேஜராக நீங்கள் எடுக்கிறீங்களோ அது ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் தானே. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கெலாம் கிடையாது இல்லைங்களா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதேமாதிரி சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸ்லையும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதலாம் இல்லைங்களா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் உள்ள கோர்ஸஸை இதில் நீங்கள் யூஜியில் 50% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணால் போதும் இல்லைங்களா. ஒவ்வொரு ராமாபுரத்தில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, திருச்சியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, வடபழனியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸில் கொடுத்துருக்குறது. தென் அதே மாதிரி ஹோட்டல் கேட்ரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. இதுக்கு இல்லைங்களா ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டில் இல்லைங்களா இதுக்கு நீங்கள் என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன இதில் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படி இன்டேக் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. தென் காட்டாங்குளத்தில் அதே டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. தென் திருச்சியிலே இருக்குது, தென் வடபழனிலே இருக்குது சரிங்களா. அதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு பெருசாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு 12th மார்க் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தென் அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் இங்கே இந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே எங்கே அவைலபிளாக இருக்குன்னா இந்த செங்கல்பட்டுன்னு சொன்ன பாருங்க. இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. பியூர்லி பேஸ்டு ஆன் தி மார்க்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் 12th மார்க் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் 1,200 rupees சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கல. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கல. செக் சப்மிட் பிஃபோர் சப்மிட்டிங்க. சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே டிகிரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த ப்ரோக்ராம் பிஎஸ்சி ப்ரோக்ராம்னா அதில் ஒரு எக்கச்சக்கமான கோர்சஸ் ஒரு 10 கோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. பிஎஸ்சி ஆனர்ஸில் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்குமே உங்களுக்கு ஒரு 10 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் உள்ளே போயிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வெளியே நம்ம கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கேம்பஸில் சரிங்களா. தென் அது இல்லாமல் லா கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. 5 years இன்டெகிரேட் லா கோர்சஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. பிஹெச்டி ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் லா ப்ரோக்ராமுக்கு நீங்கள் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு சார் லாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஃபேஸ் 1 வந்து முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. April 9th முடிஞ்சு போச்சு உங்களுக்கு May 30 வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 2க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு பிஏ எல்எல்பி ஆனர் இருக்குது, பிகாம் வந்துருக்கு, பிபிஏ எல்எல்பி வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அது லாக் வந்து அவைலபிளாக இருக்குது 5 years இன்டெகிரேட். தென் யூஜி எல்எல்பி அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. 3 years ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு ஃபேஸ் 1 வந்து April 7th முடிஞ்சு போச்சு. June 8th வரைக்கும் ஃபேஸ் 2 வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அதை நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. தென் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறோம். பிஹெச்டி ப்ரோக்ராம் இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இதுக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு இன்டெகிரேட் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம சில யூனிவர்சிட்டிஸ் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய கோர்ஸில் இருக்குது. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸில் கோர்ஸ்
பிபிஏ இது மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாத கோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எல்லா கோர்சஸுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை இது ஆக்சுவலாக விஐடிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபேஸாக இருந்துச்சு. இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 சில கோர்ஸில் வந்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 1 மட்டும் தான் இருந்துச்சு. சில கோர்ஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரை பண்ணுறவங்க டெஃபினட்டாக இன்னும் ஸ்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் வந்து ஓப்பனில் இருக்க. நீங்கள் எனி கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன்ல, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் மேலே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே எம்டெக் வந்து ஃபுல் டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து மந்த்லி வந்து 12,400 கொடுக்குறோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த என்ன கேம்பஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா, ஒவ்வொரு கேம்பஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்கான டேட்ஸ் என்ன, ஓகேங்களா, அதையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது இது எல்லாமே. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இதில் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கணும் ஆசைப்படுறவங்க, சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு எம்டெக் படிக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி 12,400 வந்து ஸ்டைஃபன் தராங்க. தென் அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே பிஜியில் பிஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. தென் யூஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லா இதுக்குமே சயின்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. சில கோர்ஸஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்ஸஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் எதுக்குமே டேட் முடியல. எஸ்ஆர்எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால ஃபேஸ் 1 மட்டும் தான் அட் ப்ரெசென்ட் எல்லா கோர்ஸுக்குமே முடிஞ்சிருக்கே தவிர இன்னும் ஃபேஸ் 2க்கு வந்து இன்னும் டேட்ஸ் இருக்குது. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அவங்ககிட்டே சொல்லுங்கள். மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது தகவல் வேணால் கான்வெர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.